ஹலோ டீம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா பார்ட் 4 வீடியோவில் இருக்கும் விக் ரிஜெக்ஷன் கேண்டில் பற்றி பார்க்குறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஹேமர்னு சொல்லுவாங்க, ஷூட்டிங் ஸ்டார்னு சொல்லுவாங்க. பட் இதோட மெயினான சைக்காலஜி என்ன அப்படிங்கிறத பற்றி மட்டும் பார்க்கலாம். ஓகே, ஒரு க்ரீன் கேண்டில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இட்ஸ் கலர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதில் அவ்வளோவா இம்பார்ட்டண்ட் இல்லை. பட் கலர் இருந்தது அப்படின்னா ஒரு சின்ன அட்வான்டேஜ், அவ்வளோதான். பட் மற்றபடி இது எந்த ஏரியாவில் ரிஃப்ளெக்ட் ஆகுதோ அதை பொறுத்து தான் இதோடைய சைக்காலஜி இருக்கும். ப்ளஸ் இது எந்த ஏரியாவில் வருதோ அதில் இருந்து ட்ரெண்டே சேஞ்ச் ஆகக்கூடிய அளவுக்கு இந்த கேண்டில் ரொம்ப பவர்ஃபுல்லான கேண்டில். ஓகேயா, ஃபார் எக்ஸாம்பிள் சப்போர்ட்டில் வந்தது அப்படின்னா அது டவுன் ட்ரெண்டில் இருந்து சப்போர்ட்டை டச் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு கேண்டில் வருது அப்படின்னா இதுக்கப்புறம் அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு சான்சஸ் ஆர் வெரி வெரி ஹை. ஓகேயா, ஸோ இதை வந்துட்டு நம்ம கிளியராக பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு சப்போர்ட் ஏரியாவில் இருக்கீங்க. ஓகேயா, இந்த ஏரியா பார்த்தீங்க அப்படின்னா சப்போர்ட். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சாரி ஃபார் மை பேட் ட்ராயிங். ஸோ இந்த ஏரியாவில் பார்த்தீங்க அப்படின்னா சப்போர்ட் ஏரியாவில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சின்ன லைன் மட்டும் போடுறேன். இந்த ஏரியாவில் ஒரு விக் ரிஜெக்ஷன் கேண்டில் வருது. ஓகே, ஸோ இது ஒரு க்ரீன் கேண்டில்னு லெட்ஸ் அஸ்யூம் இட்ஸ் அ க்ரீன் கேண்டில். ஓகே, ஸோ லெட்ஸ் அஸ்யூம் இட்ஸ் அ க்ரீன் கேண்டில். ஸோ க்ரீன் கேண்டில் ஓப்பன் எப்போவுமே எங்கே இருக்கும்? கீழே இருக்கும். க்ளோஸ் எங்கே இருக்கும்? மேலே இருக்கும். ஸோ இதோட கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இங்கே ஓப்பன் ஆகிருக்கும். ஸோ செல்லர்ஸ் ரொம்ப ட்ரை பண்ணி மார்க்கெட்டை இங்கே கொண்டு வந்திருப்பாங்க. ஓகே, ஸோ இந்த பக்கம் இருக்கவங்க எல்லாருமே வந்துட்டு செல்லர்ஸ். பட் பையர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா மார்க்கெட்டை மறுபடியும் கீழே போக விடாமல் இந்த க்ளோசிங் வரைக்கும் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இந்த இடத்துல பையர்ஸ் இருக்காங்க. ஸோ விச் மீன்ஸ் என்ன அர்த்தம் அப்படின்னா செல்லர்ஸை விட பையர்ஸ் ரேஷியோ அதிகமாக இருக்குது. ப்ளஸ் அந்த எந்த ஏரியாவில் வருது அப்படின்னா சப்போர்ட் ஏரியாவில் வருது. ஸோ சப்போர்ட் அப்படிங்கும் போதே நமக்கு வந்துட்டு நம்ம மைண்டில் என்ன வரும்? மார்க்கெட் சப்போர்ட் ஏரியாவுக்கு வந்தால் திரும்ப ரிஜெக்ட் ஆகி மேலே போகும் அப்படிங்கிறது தானே அர்த்தம். ஸோ இதுக்கான இந்த நேம்க்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விக் ரிஜெக்ஷன். இந்த விக்கு இந்த ஏரியாவை ரிஜெக்ட் பண்ணிட்டு மேலே போக ட்ரை பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு தான் அர்த்தம். ஓகேயா, ஸோ இந்த கான்செப்டை நீங்கள் பிடிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த கேண்டிலோட பேக் டெஸ்ட் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இதே கேண்டிலை நம்ம ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவில் பார்க்கலாம். ஸோ இப்போ ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவில் மார்க்கெட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இந்த மாதிரி ஒரு கேண்டில் கொடுக்குது ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவில். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்துட்டு ஒரு ரெட் கலர் கேண்டிலாக இருக்குன்னு அசியூம் பண்ணலாம். ஓகே, ஸோ ஒரு ரெட் கலர் கேண்டிலாக இருக்குன்னு அசியூம் பண்ணலாம். ஸோ ரெட் கலர் கேண்டில் இந்த இடத்துல ஓப்பன் ஆகும். ஸோ ரெட் எங்கே ஓப்பன் ஆகும்? மேலே ஓப்பன் ஆகி கீழே க்ளோஸ் ஆகும். ஸோ இதோடைய சைக்காலஜி என்ன? மார்க்கெட் இங்கே ஓப்பன் ஆகிருக்கும், மேலே போக ட்ரை பண்ணியிருக்கோம், பட் மேலே போக முடியாமல் செல்லர்ஸ் கம்ப்ளீட்டாக மார்க்கெட்டை இது வரைக்கும் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. விச் மீன்ஸ் இந்த இடத்துல எல்லாமே பையிங். ஸோ மேலே போக ட்ரை பண்ணியிருக்குல்ல, பட் இந்த இடத்துல எல்லாமே செல்லிங். ஸோ பையிங்கை விட செல்லிங் ரேஷியோ அதிகமாக இருக்குது. அது எந்த இடத்துல வந்திருக்கு? ரெசிஸ்டன்ஸில் வந்திருக்கு. ஓகே, ஸோ நம்மளுடைய கான்செப்ட் என்ன? மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் போச்சுன்னா திரும்புறதுக்கு பாசிபிலிட்டிஸ் ஆர் வெரி வெரி ஹை. ஒரு 80% பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல ஒரு விக் ரிஜெக்ஷன் பண்ணி கீழே கொண்டு வராங்க அப்படின்னா இந்த அளவுக்கு ஒரு ப்ரெஷர் இருக்கக்கூடிய இடத்துல அடுத்தது ஒரு செல் என்ட்ரி போகலாம். ஸோ இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ். ஸோ இந்த இடத்துல ஒரு ப்ரெஷர் இருக்கக்கூடிய இடத்துல நீங்கள் ஒரு செல் என்ட்ரி போகிறதுக்கு ஒரு சான்சஸ் ஆர் வெரி வெரி ஹை. ஸோ அதனால் இந்த விக் ரிஜெக்ஷன் கேண்டிலை நீங்கள் எந்த ஏரியாவில் பார்க்குறீங்க அப்படிங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே, ஸோ இதில் மார்க்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், ஸோ நீங்கள் எப்போவுமே வந்துட்டு திடீர்னு மார்க்கெட் திரும்புது அப்படின்னா நமக்கு அதுக்கான பெரிய ஒரு சிம்டம்ஸ் எதுவுமே இருக்காது. ஆனால் ஒரு டைம் மார்க்கெட் இங்கே இருந்து ரிஜெக்ட் ஆகுது அப்படின்னா அடுத்த டைம் இதே இடத்துக்கு மார்க்கெட் வரும்போது நம்ம அதை கண்காணிப்பாக பார்த்துட்டே இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஏரியா தான் இங்கே நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், மார்க்கெட் ரிஜெக்ட் ஆகுதா? அதே மாதிரி இந்த இடத்துக்கு திரும்ப மார்க்கெட் வரும்போது ரிஜெக்ட் ஆகுது. ஸோ இதோட நான் டே டைம் ஃப்ரேமில் வச்சுருக்கேன். ஸோ இந்த இடம் பாருங்கள்,
ஸோ இது ஒரு ரிஜெக்ஷன் கேண்டில். அடுத்த கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெட் கேண்டிலாக இருக்குது. அடுத்த கேண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கேண்டிலாக இருக்குது. இதில் இருந்து மார்க்கெட் வந்துட்டு இது வரைக்கும் கீழே வந்திருக்கு. ஓகேயா? அதே மாதிரி நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா, ஒரு இன்டெசிஷன் கேண்டிலும் நீங்கள் இந்த இடத்துல பார்க்கலாம். ஓகேயா? ஸோ மார்க்கெட் ரிஜெக்ட் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக கீழே வர கிடையாது. ஓகேயா? அதாவது மார்க்கெட் இந்த இடத்துல ரிஜெக்ட் பண்ணாலுமே கூட ஸ்ட்ரெயிட்டாக கீழே வரல. ஏன்னா 80% தான் ரெசிஸ்டன்ஸ்லேருந்து திரும்ப சான்சஸ் இருக்குது. அப்படி ஒரு 80% இருக்கும் போதுமே கூட மார்க்கெட் சர்டைன் நம்பர் ஆஃப் லெவலுக்கு வந்துட்டு திரும்ப ஒரு இன்டெசிஷன் கேண்டில் வந்திருக்கு. ஸோ நீங்கள் எப்போவுமே ஒரு ஷார்ட் என்ட்ரி போயிட்டீங்க அப்படின்னா ஒரு இன்டெசிஷன் கேண்டிலை பார்க்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும், அவேர் ஆகணும் அப்படின்னு அர்த்தம். ஓகேயா? ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மார்க்கெட்டில் எப்படி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை அனலைஸ் பண்ணுறீங்க, பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸோட ஆக்டிவிட்டி அனலைஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறதுக்கு இந்த மாதிரி கேண்டில் ஸ்டிக்ஸை நீங்கள் படிக்கிறது வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு தெரியும். ஸோ இங்கே பாருங்கள், மார்க்கெட் ஒரு இடத்துல ரிஜெக்ட் ஆயிருக்கா, ரிஜெக்ட் ஆகிட்டு மேலே போதா. ஸோ திரும்ப இதே இடத்துக்கு மார்க்கெட் வந்தால் ரிஜெக்ட் ஆகும் அப்படிங்கிறது நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ். ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் திரும்ப வரும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஸோ திரும்ப மார்க்கெட் இந்த இடத்துக்கு திரும்ப மார்க்கெட் வரும்போது ரிஜெக்ட் பண்ணுது. ஸோ அதே மாதிரி ஒரு பர்ஃபெக்டான கேண்டில் நமக்கு கிடைக்கணுமா, ஸோ இதுக்கு மேலே விக்ஸே இருக்கக்கூடாதா அப்படின்னா இது வந்துட்டு ஒரு 10% இருக்கலாம். அதாவது கேண்டிலோட ஃபுல் கம்பேரிட்டிவ்லி இதில் ஒரு 10% இருக்கிறதுல பெரிய ஒரு இஷ்யூ ஒன்றும் இல்லை. ஓகேயா? ஏன்னா நம்ம புக்கில் படிக்கிறத விட ரியாலிட்டி ஆஃப் த மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறதை விட ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேயா? ஸோ இதோட கான்செப்ட் என்னன்னு பிடிச்சிட்டிங்கன்னா போதும். இதுக்கப்புறம் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பையிங். ஓகேயா? ஸோ இதுக்கப்புறம் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுது அப்படிங்கிறது நீங்கள் கண்கூட பார்க்க வேண்டிய விஷயம். ப்ளஸ் இதோட மெயினான கோர் கான்செப்டை நீங்கள் பிடிச்சிட்டிங்க அப்படின்னா வீக்லியில் இது வந்துட்டு பெஸ்ட்டாக ப்ளே ஆகும். ப்ளஸ் ஷார்ட் டேர்ம்லையும் இது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக ப்ளே ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், நிறைய டைம் ரிஜெக்ட் ஆயிருக்கா, திரும்ப மார்க்கெட் இது வரைக்கும் போயிட்டு திரும்ப இங்கே வரும்போது இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரிஜெக்ஷன் நடந்திருக்கு. ஈவன் இட்ஸ் ரெட் கேண்டில், இட்ஸ் அ லாங் விக் ரிஜெக்ஷன் கேண்டில். ஸோ இது வந்துட்டு மார்க்கெட்டை இந்த அளவுக்கு புஷ் பண்ணி எடுத்துகிட்டு போகுது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் மார்க்கெட்டில் முடிஞ்ச வரைக்கும் உங்களோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை வரைய கற்றுட்டு அதுக்கப்புறமா ட்ரேட் போனீங்க அப்படின்னா ஷார்ட் டேர்மும் சரி லாங் டேர்மும் சரி வெரி வெரி சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் கேண்டிலில் உங்களுக்கு வந்துட்டு இன்னும் இம்பார்ட்டண்ட்டான கேண்டில்ஸ் இது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.